Hello students, welcome to my channel. In the video 10th standard maths chapter 1 relation and function exercise 1.5 la irukra third sum solve pannalam. If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 2, show that f of g equal to g of f equal to x. So question la f of x and g of x னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு show that என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் f of g கண்டுபிடிக்கணும், அடுத்தது g of f கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் எக்ஸ்ன்னு வர வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சொல்யூஷன் போடலாமா? ஸோ f of x 2x minus 1, g of x x plus 1 by 2, f of g equal to g of f equal to x நம்ம ஷோ பண்ணோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் f of g கண்டுபிடிக்கலாம். f of g எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாமா? ஏன்னா fன்றது வெளியில இருக்கும் இல்லையா, அவுட் சைட் ஃபங்க்ஷன், அண்ட் g அப்படின்றது இன்சைட் ஃபங்க்ஷன், அதனால பிராக்கெட்க்கு உள்ள எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த f அப்படியே எழுதிக்கோங்க. g of x கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1 by 2, அதனால g of x க்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? x plus 1 by 2ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே என்னன்னு எடுக்கணும்? f பக்கத்துல இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே xன்னு எடுக்கணும். ஸோ f of x equal to 2x minus 1, 2x minus 1. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த x இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். அடுத்தது -1 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 2ம் 2ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஏன்னா இங்க டிவிஷன்ல இருக்கு, இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கும்? x plus 1 minus 1 இருக்குமா? ஸோ பிளஸ் 1 -1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிட்டு நமக்கு x மட்டும் மிச்சம் இருக்கும். சரியா? ஸோ f of g என்னன்னு வர வச்சாச்சு, xன்னு வர வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ g of f கண்டுபிடிக்கணும். அதுக்கும் நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? xன்னு வரணும். ஸோ g of f எப்படி எழுதலாம்? gன்றது அவுட் சைட் ஃபங்க்ஷன், ஸோ வெளில எழுதணும். ஓகேவா? அடுத்தது fன்றது உள்ள இருக்கா, இன்சைட் ஃபங்க்ஷன், அதனால என்ன பண்ணணும்? பிராக்கெட் போட்டுட்டு f of xன்னு எழுதணும். g அப்படியே எழுதிக்கோங்க. f of x கொஸ்டின் என்ன இருக்கு? 2x minus 1 எழுதியாச்சா? f of x க்கு பதிலா 2x minus 1ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ஹோல் டேர்மையும் என்ன எடுக்கணும்? xன்னு எடுக்கணும். ஸோ g of x equal to, கொஸ்டின்ல g of x என்ன வேல்யூ? x plus 1 by 2, x plus 1 by 2. இப்போ இந்த x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? நம்ம இந்த 2x minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த x க்கு பதிலா 2x minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. plus 1 by 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -1 plus 1 கேன்சல் ஆயிட்டு 2x by 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். அண்ட் 2ம் 2ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்ல வெறும் x மட்டும் நமக்கு மிச்சம் இருக்குமா? ஸோ இது g of f. f of g பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? x வந்தது. அதே மாதிரி g of f நமக்கு என்ன வந்தது? x வந்துட்டு. ஸோ f of g equal to g of f equal to ரெண்டுத்துக்குமே x வந்துச்சா? hence showed அப்படின்னு எழுதி முடிக்கணும். ஓகே,